Hello viewers, welcome back to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம LG dishwasher ஓட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த dishwasher நான் வாங்கி almost 1 month ஆக போகுது. இதோட மாடல் நம்பர் and details எல்லாம் வந்து நான் descriptionல கொடுக்கறேன், செக் பண்ணுங்க. இந்த dishwasherல பாத்தீங்கன்னா ரெண்டு rack இருக்குங்க. இந்த upper rackல வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு நம்ம bowls, tumblers, cups, coffee mugs, mini plates இதெல்லாம் வெச்சுக்கலாம். If in case இதுல வந்து நம்ம பெரிய vessels வைக்கிறோம் அப்படினா வந்துட்டு நம்ம இத வந்து extend பண்ணிக்கலாம். Just side la இந்த ரெண்டு பட்டன் கொடுத்திருப்பாங்க. இத press பண்ணி just pull பண்ணா போதும், இது extend ஆயிரும். Again நம்ம இத pull பண்ணி normal size கே வேணாலும் கொண்டு வந்துக்கலாம். இந்த lower rackல வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு big size plates, casseroles, teapots, cookers இதெல்லாம் வைக்கலாம். இந்த lower rack பாத்தீங்கன்னா இந்த rackல வந்து foldable features இருக்குங்க. நம்ம plates வைக்கிறதா இருந்தா plate size கேத்த மாதிரி நம்ம வந்து இந்த rack வந்து fold பண்ணிக்கலாம். or else நம்ம plates வைக்கலைனா வந்துட்டு இத fold பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து vessels, cookers இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வெச்சுக்கலாம். இதுக்கு previous மாடல்ல வந்து இந்த feature இல்லைங்க. அதனால தான் வந்து அந்த மாடலுக்கு இந்த மாடலுக்கு price variation இருக்கு. Then இதுல ஒரு cutlery basket கொடுத்திருப்பாங்க. இது எதுக்காகனா வந்துட்டு spoons, ladles, tea strainers, kitchenல இருக்கிற mini tools இதெல்லாம் நம்ம place பண்ணிக்கிறதுக்காக தான் இது கொடுத்திருக்காங்க. Then இந்த டோர்ல ரெண்டு கம்பார்ட்மென்ட் இருக்கு பாருங்க. இது எதுக்குனா வந்துட்டு நம்ம டேப்லெட் or detergent யூஸ் பண்றதுக்கு தான். இந்த ஸ்கொயர் ஷேப் கம்பார்ட்மென்ட்ல தான் வந்துட்டு நம்ம டேப்லெட் or detergent வந்து ஃபில் பண்ணனும். Then இந்த ரெக்டாங்கிள் ஷேப் கம்பார்ட்மென்ட்ல பாத்தீங்கன்னா நம்ம வந்துட்டு rinse side யூஸ் பண்றதுக்காக கொடுத்திருக்காங்க. Then வந்து பாத்தீங்கன்னா இது வந்து salt fill பண்ற ஏரியா. இது வந்து வாட்டர் ஹார்டா இருக்கிற ஏரியாக்கு மட்டும் salt fill பண்ணா போதும். நான் இருக்கிற ஏரியால வந்து சாஃப்ட் வாட்டர் தான். சோ வந்து இது வந்து ஆப்ஷனல் தான். நம்ம வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். Then வாஷிங் மெஷின் மாதிரி பாத்தீங்கன்னா வந்து இது கீழ வந்து ஒரு ஃபில்டர் இருக்கு. இத வந்து நம்ம வீக்லி once or twice வந்து க்ளீன் பண்ணனும். அப்பதான் வந்து மெஷினோட லைஃப் நல்லா இருக்கும். இத ஜஸ்ட் நம்ம வந்து ரிமூவ் பண்ணிட்டு இப்படி ஜஸ்ட் வந்து தண்ணில வாஷ் பண்ணிட்டு again fix பண்ணிக்கலாம். Then இந்த டோர் பக்கத்துல இருக்குறதா வந்து steam nozzle. இதுல தான் வந்து steam வரும். நம்ம steam ஆப்ஷன் கிளிக் பண்ணும்போது then இந்த fan மாதிரி இருக்குறது தான் வந்துட்டு ஸ்ப்ரே ஆர்ம்ஸ். இது வழியா தான் வந்து வாட்டர் வந்து ஸ்ப்ரே ஆகும். நம்ம எப்பவுமே வந்து வெசல்ஸ் எல்லாம் இதுக்குள்ள எடுத்து அடுக்குனதுக்கு அப்புறம் இத வந்து once நம்ம வந்து ரொட்டேட் பண்ணி பார்க்கணும். ரொட்டேட் ஆகறப்போ வந்து ஏதாச்சும் ஒரு வெசல்ஸ் மேலயோ ஒரு ஸ்பூன்ஸ் மேலயோ வந்து இடிச்சிச்சுனா இது ப்ராப்பரா வந்து வாஷ் பண்ணாது. இந்த LG dishwasherல என்னென்ன ஸ்டீமிங் சைக்கிள்ஸ்லாம் இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஆட்டோ. இந்த ஆப்ஷன் நம்ம வைக்கும்போது வந்துட்டு மிஷினே வந்துட்டு எவ்வளோ அழுக்கு இருக்கு அப்படிங்கறத வந்து சென்ஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ரன் பண்ணும். நெக்ஸ்ட் ஆப்ஷன் இன்டென்சிவ். இது நம்ம எப்போ யூஸ் பண்ணலாம்னா பிரியாணி பாட், ஆயிலி தவா இந்த மாதிரி வந்துட்டு ரொம்ப ஸ்டெயினாக இருக்கிற ஐட்டம்ஸ் வந்து நம்ம வைக்கும்போது யூஸ் பண்ணலாம். தென் டெலிகேட் வந்து செராமிக் ஐட்டம்ஸ், கிளாஸ்வேர் ஐட்டம்ஸ்லாம் வைக்கும்போது நம்ம யூஸ் பண்ணலாம். தென் ரெஃப்ரெஷ் ஆப்ஷன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப நாள் யூஸ் பண்ணாத பாத்திரம் or else ஆல்ரெடி வாஷ் பண்ணது வந்து ரீவாஷ் பண்ணணும் அப்படிங்கிறப்ப வந்து இந்த ரெஃப்ரெஷ் ஆப்ஷனை நம்ம யூஸ் பண்ணலாம். தென் எக்கோ. இந்த ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா பவரை வந்து லோவாக கன்சியூம் பண்ணிக்கோங்க. இது வந்து ரொம்ப மினிமலாக அழுக்கு இருக்கிற ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம். தென் வந்து டர்போ. இந்த ஆப்ஷன் தான் இருக்கிறதுலே வந்து டைம் கம்மியாக கன்சியூம் பண்ணிக்கோ. இந்த ஆப்ஷனில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பெரிய வெசல்ஸ்லாம் வைக்கும்போது வாட்டர் ஈக்குவலாக ஃபுல் ஃபோர்ஸில் வந்து ஸ்ப்ரே ஆகி ஈஸியாக க்ளீன் பண்ணி கொடுக்கும். பெரிய சைஸ் குக்கர் ஆர் கேஸ்ரோல்ஸ்லாம் வைக்கும்போது நீங்கள் இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். தென் இந்த டுயல் ஜோன் ஆப்ஷன் எதுக்குன்னா நம்ம ரெண்டு ரேக்குமே வந்து ஃபில் பண்ணியிருந்தோம்னா இந்த டுயல் ஜோன் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கலாம். or else கீழே இருக்கிற ரேக்கில் மட்டும் ஃபில் பண்ணியிருந்தோம்னா இந்த டவுன்வர்ட்ஸ் ஆரோவையும் ஒரு மேலே இருக்கிற ரேக் மட்டும் வந்து நம்ம ஃபில் பண்ணியிருந்தோம்னா இந்த அப்வர்ட்ஸ் ஆரோவையும் கிளிக் பண்ணி நம்ம வந்து அந்த பர்டிகுலர் ரேக்கை மட்டும் வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ ஹாஃப் லோடும் நம்ம இதில் வந்து போட்டுக்கலாம். இந்த எனர்ஜி சேவர் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வாட்டர் அண்ட் பவரை வந்து கம்மியாக கன்சியூம் பண்ணிக்கும். இது வந்து கம்மியாக அழுக்காக இருக்கிற பாத்திரம்லாம் வைக்கும்போது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தென் ஸ்டீம் வாஷ். இந்த ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா வந்துட்டு இது ஸ்டீம் க்ரியேட் பண்ணி இந்த ஒயிட் ஸ்பாட்ஸ்லாம் இல்லாமல் க்ளீனாக வந்து வாஷ் பண்ணி கொடுக்கும். தென் ஹை டெம்பரேச்சர். இந்த ஆப்ஷன் வந்து நம்ம ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணி வாஷ் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ரா ட்ரை ஆப்ஷன் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இது ரன் ஆகி முடித்த உடனே கொஞ்சம் வாட்டர்ஸ் எல்லாம் வந்து நின்றுட்டுருக்கும் தேங்கி, அதெல்லாம் வந்துட்டு ஃபுல் ட்ரை பண்ணி கொடுக்குறது தான் இந்த எக்ஸ்ட்ரா ட்ரை ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. தென் டிலே ஸ்டார்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா இஃப் இன்கேஸ் நம்ம வெளியே போகிறோம் அப்படின்னா வந்துட்டு 1 or 12 ஹவர்ஸில் வந்து நம்ம செட் பண்ணிட்டு போய்க்கலாம். லைக் 5 ஹவர்ஸ்க்கு அப்புறம் இது ரன் ஆகணும் அப்படின்னா வந்துட்டு நீங்கள் 5 ஹவர்ஸ் செட் பண்ணிட்டு போனீங்கன்னா 5 ஹவர்ஸ்க்கு அப்புறம் இது வந்து ரன் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். தென் வெசல்ஸ் எல்லாம் எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறதுன்னு காட்டுறவாங்க. ஃபஸ்ட்டு இந்த பிளேட்ஸ் எல்லாம் வந்து பிளேட் ட்ராக்கை வந்து அன்ஃபோல்ட் பண்ணி அதில் வச்சிடலாம்.
வெசல்ஸ் எல்லாம் வந்துட்டு ஃபோல்டபுளாக இருக்கிற இடத்துல வந்து நம்ம அது மேலேயே வந்து கமுத்தி வச்சிடணும். அப்போ தான் நல்லா வாஷ் ஆகும். இந்த மாதிரி டீ பாட்டு மில்க் பாட்டெல்லாம் வந்துட்டு ஜஸ்ட் நம்ம லைட்டாக ஸ்க்ரப் பண்ணி தென் உள்ளே வச்சோன்னா நல்லா க்ளீன் பண்ணி கொடுக்கும். நான் இந்த கிளாஸ் லிட்டையும் இதுக்குள்ளே வைக்கிற பாருங்கள். தென் இந்த கட்லரி பேஸ்கெட்டில் வந்து டீ ஸ்ட்ரெயினர்ஸு, லேடில்ஸு, ஸ்பூன்ஸ் எல்லாம் வந்து வச்சுட்டு இதுக்குள்ளே வைக்கிறேன். தென் குக்கரும் வச்சுருக்கேன். நான் சொன்ன மாதிரி வந்து ஒண்டர் செஃப் அலுமினியமும் இதுக்குள்ளே வச்சுருக்கேன். தென் ஃபர்ஸ்ட் ரேக்கில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த டம்ளர்ஸு, மக்ஸு, செராமிக் ஐட்டம்ஸ் இதெல்லாம் வச்சிடுறேன். இந்த ஸ்கொயர் ஷேப் கம்பார்ட்மெண்ட்டில் தான் வந்துட்டு நம்ம டேப்லெட் ஒரு டிட்டர்ஜென்ட் வந்து ஃபில் பண்ணணும். லோட் பண்ணியாச்சு. இப்போ நான் எப்படி இதை ஆன் பண்ணுற பாருங்கள். ஜஸ்ட் பவர் பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணிவிட்டு இன்றைக்கி வந்து நான் இன்டென்சிவில் வைக்கலான் இருக்கேன். இன்டென்சிவ் வச்சுட்டா அதோட டியூரேஷன் காட்டுது பாருங்கள். இன்றைக்கி எனக்கு வந்து ஸ்டீம் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. ஸோ வந்து ஸ்டீமை நான் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஹை டெம்பரேச்சரும் ஆஃப் பண்ணிக்கிறேன். எக்ஸ்ட்ரா ட்ரை ஆப்ஷனோட நான் வைக்கிறேன். வச்சுட்டு ஜஸ்ட் ஸ்டார்ட் கொடுத்தா போதும், இது ரன் ஆக ஆரம்பிச்சிரும். ஸோ இப்போ ஆன் பண்ணியாச்சு. 3 ஹவர்ஸ்க்கு அப்புறம் இதோட ரிசல்ட் எப்படி வருதுன்னு நான் காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இப்போ 3 ஹவர்ஸ் ஆயிடுச்சுங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒண்டர் செஃப் பேன் பாருங்கள். இது அலுமினியம் தான், எந்த ஒரு டேமேஜும் இல்லாமல் க்ளீனாக வாஷ் ஆகி வந்திருக்கு. தென் இந்த குக்கர் நல்லா பலன்னு வாஷ் ஆகி வந்திருக்கு பாருங்கள். தென் இந்த மில்க் பாட் பாருங்கள். ஜஸ்ட் ஸ்க்ரப் பண்ணி தான் வச்சோம். நல்லா பலன்னு ஷைனிங்காக வந்திருக்கு. கையில் வாஷ் பண்ண கூட இவ்வளோ நல்லா வருமானு தெரியாது. இதுவும் ஒரு டீ பாட் தான். இதுவும் க்ளீனாகி வந்திருக்கு நல்லா. தென் இந்த பிளேட்ஸ் எல்லாம் கூட பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக வந்திருக்கு. தென் இந்த கிளாஸ் லிட் எந்த ஒரு டேமேஜும் இல்லாமல் க்ளீனாக வந்திருக்கு. தென் இந்த ட்ரீ ஸ்டெயினர்ஸ் பாருங்கள், இதுவும் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்கு. தென் இந்த லேடலு மேலேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த செராமிக் கப்பு நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்கு. இந்த மேலே வச்ச லிட்டும் க்ளீனாக வந்திருக்கு. இந்த மக் பாருங்கள், இந்த குக்கரோட லிட் பார்த்தீங்கன்னா நான் வந்து ப்ரீவியஸ் பிக்சர் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். ரெண்டுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக ஆகி வந்திருக்குன்னு. தென் இந்த டிஷ்வாஷரில் வாஷிங்க்கு என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணலான்னு சொல்கிறவாங்க. ஸோ நீங்கள் வந்து 5-in-1 டேப்லெட் யூஸ் பண்ணால் வந்துட்டு இந்த சால்ட் ஆர் ரின்சைட் யூஸ் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் டிட்டர்ஜென்ட் யூஸ் பண்ணால் அது கூட ரின்சைட் யூஸ் பண்ணுறது பெஸ்ட்டு. ஆர் நீங்கள் வாட்டர் ஹார்டான ஏரியாவில் இருக்கீங்கன்னா வந்துட்டு சால்ட் ப்ளஸ் டிட்டர்ஜென்ட் ப்ளஸ் ரின்சைட் இது 3 யூஸ் பண்ணுங்கள். ஆர் டிட்டர்ஜென்ட் ரின்சைடை விட்டுட்டு வந்து சால்ட் ப்ளஸ் டேப்லெட் யூஸ் பண்ணுங்கள். தென் இந்த டிஷ்வாஷரில் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு நம்ம பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ், அலுமினியம் ஐட்டம்ஸ், அயன் ஐட்டம்ஸ், மிக்சி ஜார்ஸு, உட்டன் வெசல்ஸு அண்ட் மண்ணில் செஞ்ச மாதிரி வெசல்ஸு இதெல்லாம் வந்துட்டு நம்ம வாஷ் பண்ணக்கூடாது. அலுமினியம்லேயே வந்து ஒண்டர் செஃப் மாதிரி திக்கான அலுமினியம்ஸ் எல்லாம் வேணும்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் அதை வந்து இதில் வச்சு பார்த்தேன், எதுவும் பெருசாக டேமேஜ் ஆகலை. மற்றபடிக்கு செராமிக், கிளாஸ்வேர் ஐட்டம்ஸு, ஸ்டீல், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் பிளாஸ்டிக் ஐட்டம் வந்து நான் முன்னாடி இதில் வந்து வச்சுட்டு இருந்தேன், நல்லா க்ளீன் பண்ணி தான் கொடுத்துச்சு. பட் வந்து ஒன்ஸ் பார்த்திங்கன்னா வந்துட்டு இந்த ஸ்டீம் ஆகி ஹை டெம்பரேச்சரில் போகிறப்போ வந்து என்னோடய வெஜிடபிள் கட்டர் வந்துட்டு இந்த மாதிரி மெல்ட் ஆயிடுச்சு பாருங்கள். அண்ட் இந்த பிளேட்டும் வந்து ஒன்ஸ் உடஞ்சிருச்சு. ஸோ வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து நான் பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் யூஸ் பண்ணுறதில்ல டிஷ்வாஷரில். ஸோ இந்த டிஷ்வாஷர் பார்த்திங்கன்னா வந்துட்டு ரொம்பவே நல்லா ஒர்க் ஆகுதுங்க. ரொம்பவே ஒர்க்கிங் விமன்ஸ்க்கெலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் வந்து நீங்கள் வந்து குக்கிங்க்கு பிகினராக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து பாத்திரம் கழுவுறதே வந்து பெரிய டாஸ்க்காக இருக்கும். ஸோ வந்துட்டு இது வந்து வர்த் இன்வெஸ்டிங் தான் சொல்லுவேன். 52,000 இருந்தாலும் ஒன்ஸ் நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா வந்துட்டு இது 10 years வாரண்டியோடு வருது. ஸோ வந்து ரொம்பவே ஒர்த்துன்னு தான் சொல்வேன்.
ஸோ உங்களுக்கு இந்த ரிவ்யூ சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.